அனைவருக்கும் வணக்கம். இயற்கை அமுது சேனல் உங்களை வரவேற்கிறது. நான் மீனலட்சுமி. இன்னைக்கு முருங்கைக்கீரை பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். துவரம் பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கட்டி பெருங்காயம் கொஞ்சம் வச்சு ஒரு 85% மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணுங்க. நைஸாக அரைச்சிடக்கூடாது. முருங்கைக்கீரை 3 கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் 10 நம்பர், வெள்ளை பூண்டு 3 பல், 3 சேர்ந்து ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்து வச்சுக்கணுங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பனைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக வச்சு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு ஒரு 7 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது இந்த உருண்டைங்களை இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதில் வச்சுட்டு 7 நிமிஷம் ஆவியில் வேக விட்டுட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 2, கட்டி பெருங்காயம் சிறிதளவு, அது கூட ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சது, கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் கூட பட்டை 1, சோம்பு அரை டீஸ்பூன் வச்சு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அரைச்ச பருப்பு, முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இதை டைரெக்டாக கூட குழம்புல போடலாம், ஆனால் கீரை சேர்த்துருக்கிறதுனால அது தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் 7 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் நான் சேர்த்துக்குவேன். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு 1/4 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், வரமிளகா, கட்டி பெருங்காயம், வெந்தயம் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இந்த சமயத்தில் எடுத்து வச்ச மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன்.
ஒரு கொதி வரட்டும். குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க. திறந்து பார்த்துடலாம். பருப்பு உருண்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு உருண்டை எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மெதுவாக கிளறி கொடுக்கலாம், இல்லாட்டி உடஞ்சிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்த்துடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்கீரை பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க. பாரம்பரியமான முருங்கைக்கீரை பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.